ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மசாலா பெசரட்டு. பச்சைப்பயிரை வச்சு செய்கிற ஒரு தோசை வகை. இது ஆந்திரா பேஸ் ரெசிபி. பச்சைப்பயிரில் நிறைய மெடிசனல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ப்ரோட்டீன்ஸ் அதிகம், ஃபைபர் அதிகம், ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. பிளட் ப்ரெஷர், சுகர் லெவலெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பச்சைப்பயிறு 1 கப், அரிசி 3 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன். பச்சைப்பயிரை நல்லா கழுவிட்டு வச்சுக்கணும். இது நான் ப்ரௌன் ரைஸ் கைக்குத்தல் அரிசி 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1 ஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுருங்க. இது முதல் நாள் நைட்டே செஞ்சிடணும். ஓவர் நைட் அது நல்லா ஊறணும். பாருங்கள், போட்டு இது 1 கப் பச்சைப்பயிருக்கு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டிங்கன்னா போதும். ப்ரௌன் ரைஸ் போட்டிங்கன்னா உடம்புக்கு நல்லது. சாதா அரிசி, இட்லி அரிசியும் யூஸ் பண்ணலாம். நான் ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். மறுநாள் காலையில் மிக்சி ஜாரில் நேற்று நான் ஊற வச்சேன் இல்லையா, அதை ஃபுல்லாக போட்டுக்கிறோம். அந்த தண்ணியோடையே போட்டுடலாம். அதோட பாருங்கள், ஒரு 3/4 கப் கொத்தமல்லி தழை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய், உப்பு போட்டு நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். வாங்க இப்போ மசாலாக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போம். வெங்காயம் 1 கப், உருளைக்கிழங்கு வேக வச்சது 5, ஜீரகம் 1 ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 துண்டு பொடியாக நறுக்குனது, உப்பு, கடுகு 1 ஸ்பூன், கொத்தமல்லி தழை கொஞ்சம், கேரட் 1/4 கப், லெமன் பாதி. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் இதில் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் ஜீரகம் போட்டுக்கோங்க. நல்லா ஜீரகம் பொரிஞ்ச பிறகு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னு நினச்சிங்கன்னா மிளகாய்த்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி 1 துண்டு பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது வெங்காயம், நல்லா வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க உப்புலேயே கொஞ்சம் உப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மூடி வச்சு வதக்குனிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது வெங்காயம் வதங்கின உடனேயே கேரட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், கேரட்டும் நல்லா வெந்துருச்சு. இப்போது நான் வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்காக தான். உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இதில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டு இப்போது லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறேன். இது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை போடுறேன். பாருங்கள், என்னோடய மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எப்படி தோசை ஊற்றுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், என்னோடய தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் இருந்தாலும் தோசை சரியாக வராது. இது நம்ம தோசை வாக்குறது எவ்வளோ மெல்லிசாக வேணும்னாலும் நம்ம வாத்துக்கலாம். பாருங்கள், எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இல்லை எண்ணெய் விட்டு, நான் தேங்காய் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் உங்கள் சாய்ஸ் தான். எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ தோசை 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. என்னோடய மசாலா ஸ்டஃபிங் நான் பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் மசாலா உள்ளார வச்சுக்கோங்க. தோசையை மடிச்சிட வேண்டியது தான். மடித்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா மசாலா அதில் ஸ்டஃப் ஆகிடும். பாருங்கள், மசாலா பெசரட் ரெடி. சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இல்லை மசாலா வேண்டாம், வெறும் பெசரட்டே போதும்னு நினைக்கிறவங்க மசாலா இல்லாமலும் தோசை வாத்துக்கலாம். மசாலா இல்லாமல் ஒன்று வாத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பாக வருதுன்னு பாருங்கள். பாருங்கள், இது மடிக்கும் போதே தெரியும் எவ்வளோ ஸ்டிஃபாக எவ்வளோ கிறிஸ்பாக இருக்குன்னு. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.